ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. இன்னும் பாஜக அப்படியே தொப்பிலேருந்து முயல வரவழைக்கிற மாதிரி சோகா ஒரு இடத்த குத்துற போறாங்க தாவேகாக்கு. நீங்க எல்லாம் அப்படியே இப்படி கூட நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட போறீங்க. பாஜக கொடுக்குன்னா மத்திய அரசு கொடுக்கு. மத்திய அரசு எந்த இடத்த கொடுக்கும்? தாம்பரம் பக்கத்துல அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு அதையே தூக்கி கொடுத்துட்டா நாங்க வேற எங்கேயாவது போய்க்கிறோம். எதிர்க்க மாட்டாங்க, அப்பெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க. அப்ப கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து தண்ணியில ஃபிளைட் இறங்குமா, அது மிலிட்ரி ஃபிளைட். மக்கள் பயன்பாட்டுக்கு சென்னை ஏர்போர்ட் போதும் அப்படின்றத முதல்ல ஏத்துக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து எத்தனை ஃபிளைட் இறங்குது கம்பேர்ட் டு அதர் ஏர்போர்ட்ஸ். இல்ல இப்ப மெயின் பர்பஸ் வந்து மக்கள் வசதிக்கா இல்ல தொழில் சார்ந்த தொழில்? மக்கள் வசதி அப்படின்னு மட்டும் நீங்க கொடுக்க முடியாதுங்க. எல்லாமே வந்து மக்களுடைய வசதியாக தான் புரியுதா? பேசஞ்சருக்கு மட்டும் கிடையாது. 1 மணி நேரத்துல இறங்கக்கூடிய ஏறக்கூடிய ஃபிளைட்ஸ் இதை வச்சுதான் வந்து ஒரு ஏர்போர்ட்டுடைய வளர்ச்சி. அப்படி டெர்மினல் இத்தனை பேசஞ்சர் ஏங்க நீங்க ஒரு நாளைக்கு வந்து இப்போ 3 கோடியிலேருந்து 5 கோடி பேசஞ்சரை நாங்க ஒரு வருஷத்துக்கு டீல் பண்ண போறோம் அப்படின்னா ஃபிளைட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியாதுங்க. ரன்வே இல்லாம எப்படின்னா இந்த படிக்கட்டில் தொத்திட்டு போவீங்களா நம்ம பஸ்ல போற மாதிரி? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோக்கல, அவர் தான் ஜெயிச்சிட்டாரு. அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, நான் தான் எம்எல்ஏ அப்படின்னு யாரோ ஏதோ சொன்ன மாதிரி பார்த்தேன். சரி இருந்துட்டு போட்டோம். அவரு தான் எம்எல்ஏன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க கூட வச்சுக்கோங்கப்பா கோர்ட்ல. என்ன ஒன்னே திமுக ஆட்சி நாளைக்கே வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்த பிறகு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் தோத்தது தான் சொல்லிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ அசிங்கமா இருக்கும். அதே நாங்கள் அசிங்கமா எடுத்துக்கிறோம். இருக்குதே இருக்கா அடுத்த ஒரு ஆப்ஷன் இடைத்தேர்தல். அதுமா அங்கே கலங்காமோ இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது நிற்பாருன்னு நினைக்கிறியா? நிச்சயத்தா இதை விட முடியாது. நின்று தோத்து போயிட்டா அதை விட அசிங்கம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுறது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார் பரந்தூர் விமான நிலையம் அது குறித்து தான் அசம்பிளில பேச்சு போயிட்டு இருக்கு. முதல்வர் ஏர்போர்ட் நீனா டெய்லி வீட்ல இருந்து இங்க வந்து ஃபிளைட்ல தான் வந்து நிக்கிறியா? இதுக்கு முன்னாடி நீ ஃபிளைட்ல ஏறி போயிருக்கியா? போனதில்லை சார், நான்லாம் போனதில்லை. அப்புறம் உனக்கு என்னத்துக்கு? இல்ல சொந்த ஊர் போகும்போது ஃபிளைட்ல தான் போறியா? பஸ்லயும் ட்ரெயின்லயும் தானே போற? சரி இப்ப தேவைங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? அரசு கொண்டு உனக்கு என்னத்துக்குன்னு நான் கேட்கறேன். ஃப்ளைட்டு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கில் செலவாகும் தெரியுமா? இங்கே கூட சொல்கிறாங்க பண்டிகை போது ஆம்னி பஸ் கட்டணம்லாம் வந்து விமான கட்டணம் அளவுக்கு உயர்ந்து விட்டது அப்படின்னா இப்போ விமான கட்டணம் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோ. டெய்லி நீ நானும் தான் ஃப்ளைட்டில் போய் நிற்கிறோமா? அதெல்லாம் கோடீஸ்வரர்கள், குறைந்தபட்சம் பல லட்சங்கள் வச்சிருக்க லட்சாதிபதிகள், அவங்க தான் போகிறாங்க. இது வந்து ஏழை எளிய மக்களுக்கான அரசு. அதனால பாரு, இந்த விலையில்லா கட்டணம் இல்லா பயண சலுகை டீலக்ஸ் பஸ்லலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க அது என்னன்னு தெரியல, அது எப்போ வரும்னு தெரியல. கேஸும் 3 சொல்லியிருக்கிறாங்க, 6 சொன்னாங்க, அதையும் சொல்லிடுங்க. அது அப்புறம் முதல்ல நம்ம ஏர்போர்ட்டை முடிச்சிருவோம். அதனால நீ எதுக்கு ஏர்போர்ட்னு குச்சின்னுங்கிற? கண்டுபிடிப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிப்பாங்க. இல்லை நாட்டுடைய வளர்ச்சி, அது பொருளாதாரம், அதானே சொல்றாங்க, நமக்கு அதானே தெரியுது. தமிழ்நாடு இந்த 5 வருஷத்துல பயங்கரமா வளர்ந்துச்சு திராவிட மாடல் ஆட்சியில் அப்படின்னு திமுக சொன்னாங்க. ஒரே ஒரு ஏர்போர்ட் வச்சுன்னு தானே வளர்ந்தது. அதே மாதிரி நீங்களும் இந்த ஒரு ஏர்போர்ட்டை வச்சுன்னு வளர்ந்துக்காங்க. எதுக்கு தேவையில்லாம இன்னொரு ஏர்போர்ட்? விவசாயி நாட்டின் முதுகெலும்பு, அவங்க முதுகெலும்பு உடைக்கணும்னு பாக்குறீங்களா? திமுகவுக்கு போய் தெரியலையோ, அடம் பிடிக்கிறாங்களே. ஆமா, நாங்கவே வந்து இந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முதல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. இப்போ வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி 1 லட்சம் வரைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. முழு கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் சொல்லிட்டோம், விவசாயி நாட்டின் முதுகெலும்பு, அவங்க நிலத்தை எடுக்க மாட்டோம் அப்படின்னு. நீங்க வந்து கடன் தள்ளுபடி முழுசா பண்ணல, கூட இருக்கவங்களே கேட்குறாங்க, விவசாயிக்கு கடனை தள்ளுபடி பண்ணு முழுசா அப்படின்னா அதுக்கு காசு இல்லைன்றீங்க, எம்எல்ஏக்கு கார் கொடுக்கறதுக்கு காசு இருக்கா அப்படின்னு தோழர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்ப நாங்க விவசாயிகளுடைய நண்பன் அப்படின்றது எப்படித்தான் நிரூபிக்கிறது? இந்த மாதிரி அமைச்சர் பேசினாரு. அதுல என்ன சொல்றாரு, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த மாதிரி நிறைய வல்லுநர்களுடன் கலந்து பேசி அங்க நீர்நிலைகளின் மீது ரன்வே போட்டா எப்படி தண்ணிக்குள்ளியா ரன்வே போட போறாங்க, அங்க போட்டா சரி வராது அப்படின்று இதெல்லாம் நிறைய விஷயங்களை கலந்தாலோசனை செய்து அதுக்கப்புறமா தான் முதலமைச்சர் இந்த முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஏஐ இவங்க அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் 25 அப்ரூவல் வந்துச்சுங்க மத்திய அரசாங்கத்துல இருந்து.
அவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியலையா? பாருங்க, சும்மா ஏதோ வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிலையும் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலையும் என்ன பண்றாங்கன்னே தெரியல. அங்க எங்க ரன்வே போடணும், எங்கே ரன்வே போடக்கூடாது அப்படின்ற வல்லுநர்களோட முதலமைச்சர் ஆலோசனை செஞ்சிருக்காராம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்க. இவங்களை நம்பி நம்ம ஏர்போர்ட் கட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? தண்ணி மேல ஃபிளைட் போனா என்ன ஆகும் ரூபன்? நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. அமைச்சர் கீர்த்தனாவா அவங்க வந்து கேட்டது வந்து ஓகே, நீங்க சொன்ன மாதிரி தண்ணி போற இடத்துல எப்படி ரன்வே இதாகும் அதனாலன்ட்டு, ஒருவேளை சிஎம் முதல்வர் அவர்கள் அங்க ஏர்போர்ட் வரும்னு சொல்லியிருந்தா இவங்க அதுக்கும் ஆமான்னு சொல்லியிருப்பாங்களோ? அதான் பொதுவான இடம். எனக்கு புரியல. அவரு பரந்தூர் விமானத்துக்கு நிலையத்துக்கு எதிராக அரசியல் கட்சி ஆரம்பிச்சு போராடினதுனால நாளைக்கு மக்கள் கேள்வி கேட்டுருவாங்களோங்கிற ஒரு இதுல அச்சத்தில் தவிர்க்கிறாங்களா, இல்ல உண்மையிலேயே விவசாயம் கேள்வி கேட்டுக்கிறீங்க? தலைவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தான் நாங்க வந்து ஆமான்னு சொல்லுவோமே தவிர நாங்க தனியா ஒண்ணு குறுசால் ஓட்டுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அது என்ன பாஜகவா? இல்ல அப்ப எதுக்கு இவ்வளவு தத்துவம் நான் கேட்கிறேன். தத்துவம்னா இப்படியும் சொன்னாதான் உங்களுக்கு புரியுது, இல்லாட்டா உங்களுக்கு எல்லாம் புரியல. இல்ல திமுக சொல்றதை கேட்டு நீங்க எல்லாம் வந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, சீக்கிரமே ஒரு இடத்த கண்டுபிடிக்க போறாங்க. எங்க சார் எனக்கு புரியல. அதாவது என்ன சொல்றாங்கன்னா மாற்று இடத்துல கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, விவசாய அவங்க இதுபடி எடுத்துட்டு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படணும். அப்ப எங்க போவாங்க? சென்னை சுற்றி அப்ப எங்க போவாங்க? இடம் இருக்கா உண்மையிலே? அப்படி நிலங்கள் சென்னைக்கு அருகாமையில் திண்டிவனம், விழுப்புரம் அங்க எங்க வச்சுக்கலாம். அது ரொம்ப அருகாமை இருக்கு, இல்ல தூரத்துல இருக்கு? அது கொஞ்சம் தூரம் தானே சார். அதெல்லாம் அருகாமைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாவட்டத்துக்கு அருகில் உள்ள மாவட்டம். அருகில்னாதான் பக்கத்துல, அருகாமையில்னா தூரக்க. இந்த விஷயம் தெரியாம நம்ம நிறைய விளம்பரத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகாமையில் அப்படின்வாங்க. நீ நாளைக்கு கேஸ் போட முடியாது. அருகாமையில்னா தூரக்கான்னு அர்த்தம். நாங்க கரெக்டா தான் தமிழ்ல போட்டுக்கிறோம். உனக்கு தமிழ் தெரியலன்னா என்ன பண்றது? இன்னைக்கு தமிழே பல பேருக்கு தெரிய மாட்டேது, அது வேற விஷயம். அதனாலதான் நான் சொல்றேன், சென்னைக்கு அருகாமையில் விழுப்புரத்துல நீங்க வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல செஞ்சி இருக்குல்ல, செஞ்சி கோட்டை கூட இருக்குல்ல, அது பக்கத்துல வச்சுட்டு போலாமே. இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல. கோட்டைன்னும் போது உனக்கு ஃப்ளைட்டுக்கு அந்த பெட்ரோல் டீசல் என்ன போடுறாங்களா இல்லை கேஸ் போடுறாங்களான்னு தெரியல, அது மிச்சமாகும். ஏன்னா மேலேயே இறங்கிடும் பாரு. கோட்டை அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்குல்ல. இந்த மாதிரி புதுசா யோசிக்கணும்ப்பா. 2 பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. இவர் திரு விஜய் அவர்கள், அதாவது ஆளுகின்ற முதல்வர் அவர்களுக்கு, அந்த அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு, அதனால இவங்க வந்து அதை பறந்து விடுமான. திமுக அதுல என்னமோ இருக்கா என்னன்னு தெரியல. பல விஷயங்கள் வருது. அவங்களுக்கு நிலம் இருக்கு, அதுல G2 இருக்கு, அதை ப்ராப்பர்ட்டி பார்த்து வித்துட்டு போறது, காசு பார்க்கறதுக்கு இவ்வளவு துடின்னு அவங்க துடிக்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு அந்த இடத்துல 2 பேரும்? ரூபான், இது பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ரூபான். எந்த ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னாலும் அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இது எல்லா அரசாங்கம் ஆளுகின்ற காலகட்டத்திலும் இந்த மாதிரி தான் நடந்துருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இது மிடில் கிளாஸ் மெலடிஸ் அப்படின்னு ஒரு படமே வந்தது. அதில் இது மாதிரி தான் வந்து ஏதோ தலைநகரம் மாற்ற போகிறாங்க, இல்லை வேற ஏதோ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நிலம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த கவர்மெண்ட் அதை மாற்றிடும். அது வந்து இது சம்திங் இந்த மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. அடுத்தது 4 இடங்கள் அப்படின்னும் போது அப்படி சில பேர் சுகரா ஓகே இது அங்கே அப்படின்னு வாங்கி போட்டிருப்பாங்க. அண்டு ஏர்போர்ட் இங்கே பரந்தூரில் அப்படின்னு சொன்ன உடனே ரியல் எஸ்டேட்லாம் வருகின்ற விமான நிலையத்துக்கு மிக அருகாமையில் அப்படின்னு போட்டாங்களா இல்லையா? அதை நம்பி எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க? இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த ஏர்போர்ட் வந்து அத்தியாவசிய தேவைன்னு சொல்றீங்களா? தேவையில்லைன்னு நீங்க சொல்றீங்களா? சரி ரைட், நான் இப்படி தான்ப்பா சொல்றேன். நாங்கெல்லாம் வந்து மாட்டு வண்டியில தான்ப்பா போறோம், அதனால எனக்கு ஃப்ளைட் வேணாம்ப்பா, பஸ் விடுங்க எக்ஸ்ட்ரா. எப்படி இருக்குன்னா பாருங்க, சென்னை வந்து விரிவாக்கப்படுகின்றது, இத்தனை கோடி பேசஞ்சர் டீல் பண்ற மாதிரி அப்படின்னு. கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்கல்ல, பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பெருசாக கட்டிக்கிறாங்க. லேட்டஸ்டே அந்த மாதிரி நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுங்க, 1000 பஸ் நிறுத்துறதுக்கு நாங்கள், இல்லை 1000 பஸ் இல்லை, லேட்டஸ்டே ஒரே நேரத்தில் 10 லட்சம் பிரயாணிகளை நாங்கள் இங்கே வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாதானே அந்த 10 லட்சம் பேர் எடுத்துகிட்டு போக முடியும். பஸ் அதே தான். ஆனால் 10 லட்சம் பேசஞ்சரை டீல் பண்ணலாம் அப்படின்னா அந்த 10 லட்சம் பேர் எத்தனை பஸ்ஸில் போய் உட்காருவோம்? இப்போ நீங்க டெர்மினல் எக்ஸ்ட்ரா டெர்மினல் கட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா பேசஞ்சரை நீங்க அங்க அகாமடேட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா கேட்டு போடலாம். ஒரு 15 கேட் 20 கேட் அப்படின்னா போங்க, இன்னொரு ஒரு 20 கேட்டு 40 கேட்டு அப்படின்னு 40 கேட்டு வழியா போனாலுமே அங்க எத்தனை ரன்வே இருக்குது, எவ்வளவு ஃபிளைட் இருக்குது, அதான கேள்வி. இப்ப நீங்க 40 கேட்டு போட்டீங்கன்னா இன்னொரு 10 ஃபிளைட் எக்ஸ்ட்ரா விட்டுருங்களா? அங்க ஃபிளைட் ஹேண்டில் பண்ணணும். ரன்வே தான் ஒரு ஏர்போர்ட்டுக்கு முக்கியம். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 7-8 ரன்வே அப்படி இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயங்கள். இங்கே வந்து 1-2 ரன்வேக்கே நம்ம வந்து முழிப்பு நிற்கிறோம். காரணம் என்னன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ச்சி அடையலை.
இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே ஏர் டிராவல் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க அப்பவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. வளர வளர அதுக்கேற்ற மாதிரி வந்திருந்தது. நம்ம நாட்டில் வந்து விமான பயணம் அப்படின்றது நம்மலாம் இப்படி பார்த்துக்கிட்டு ஏர்பிளைன் போகும்போது டாட்டா காட்டுறதோடு சரி, எல்லாருக்குமான விமான பயணம் அப்படின்றதையும் இங்க ஒரு இதுவா பார்த்தவங்க. டெலிஃபோனே அப்படிதானப்பா வச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்கப்புறமா தானே வந்து 2000க்கு அப்புறம் தான் அந்த மில்லேனியம் ஸ்கீம்னு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தானே டெலிஃபோன் அப்படின்றதே பெரிய அளவுல வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து முதலாளித்துவம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வளரணும் போது அதை சுத்தி ஊரெல்லாம் வளர்ந்துச்சு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு சரி விட்டுருங்க, ரைட்டு. நீங்க அந்த 1 ட்ரில்லியன் சொன்னாங்கன்னா நீங்க 1.5 ட்ரில்லியன் சொன்னீங்க. எப்படி கொண்டு வரும்? கொண்டு வாங்க, எங்களுக்கு என்ன வந்தது? நீங்க ஏர்போர்ட்டை வச்சுக்கின்னு கொண்டு வந்தா என்ன, ஏர்போர்ட் இல்லாம கொண்டு வந்தா என்ன? கொண்டு வரீங்களா? அதைத்தானே பார்க்க போறோம் நம்ம 5 வருஷத்துல. சாதிச்சு காமிங்க. ஆனா ஒண்ணு ரூபன் எல்லாம் இன்னும் இது மாதிரி கேட்டுங்கிறாங்க. திடீர்னு பாஜக அப்படியே தொப்பிலேருந்து முயல வரவழைக்கிற மாதிரி சோகா ஒரு இடத்த குத்துற போறாங்க தாவேகாக்கு. நீங்க எல்லாம் அப்படியே இப்படி கூட நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட போறீங்க. இல்ல இப்ப எந்த இடத்த சொல்ல வரீங்க நீங்க? எந்த இடத்த வேணா கொடுக்கலாம். இல்ல பாஜக கொடுக்குன்னா மத்திய அரசு கொடுக்கு. மத்திய அரசு எந்த இடத்த கொடுக்கும்? மத்திய அரசுக்கு இங்க சென்னையில சம்பந்தப்பட்ட இடம் தான் சொல்ல வரீங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. நிறைய இடங்கள் இருக்குப்பா. இப்போ தாம்பரம் பக்கத்துல அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னா அதையே தூக்கி கொடுத்துட்டா நாங்க வேற எங்கேயாவது போய்க்கிறோம். இது நல்லா இருக்குல்ல. அந்த பரந்தூர்ல நாங்க போயிடுறோம், இது வரைக்கும் எடுத்த நிலத்தை கொடுங்க, நாங்க அது போயிடுறோம் அப்படின்ட்டு அவங்க அங்க போயிட்டாங்க. இவங்க அங்க மாறிட்டு இவங்க இங்க வராங்க, அவ்வளவுதான். அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்க. அப்பெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க. அப்ப கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து தண்ணியில ஃபிளைட் இறங்குமா, அது மிலிட்ரி ஃபிளைட், ஏர்ஃபோர்ஸ். அவங்க வந்து கொஞ்சோண்டு தூரம் போதும், சக்குன்னு இறங்குவாங்க, சக்குன்னு ஏறுவாங்க, அப்படி சொல்லிக்கலாம். இது என்ன புது ஐடியா இருக்கு? நீங்களே ஐடியா கொடுத்துருக்கீங்க போலயா? எது ஒன்னா நடக்கலாம் மர்ம தேசத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காகத்தான் சொன்னேன். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தேவைங்கிறது ஒரு தெரிந்த மாதிரி தான் இருக்கு ஏர்போர்ட். ஏன்னா ஒரு நிமிஷம், நான் எதுக்கு சொல்றேன் இந்த ஏர்ஃபோர்ஸ் இதுக்கு வந்து ரன்வே சின்னது போதும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இதே சென்னையில ஒரு விஷயம் நடந்தது. ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட், அது ஏதோ சிக்கல், சவுதியிலேருந்து வந்த ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அவங்க வந்து ஏதோ இதுவாயிட்டு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அங்க போய் இறங்க வேண்டியதா போச்சு. இப்ப என்னன்னா அங்கேருந்து அவங்களால டேக் ஆஃப் ஆக முடியாது. அதுக்கப்புறம் ஏதோ பாட்டா டிஸ்மேண்டில் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழைய வரலாறு, நீங்க அதெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். வேற நீங்க ஏர்ஃபோர்ஸோட ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ரன்வே தேவையில்லை. அவங்க வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ராணுவம் ஏர்ஃபோர்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஹைவேஸ்ல இறங்கி ஏறுற மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பாத்தீங்கல்ல. அப்ப அதே மாதிரி பரந்தூர்ல ஒரு ஹைவே மாதிரி போட்டு அங்க ஏர்போர்ட் இது ஏர்ஃபோர்ஸ் போயிட்டு இங்க இதை வந்து இவர் கொடுத்துட்டாங்கன்னா, சொன்ன மாதிரி பாத்தீங்களா, விரைவிலேயே நாங்கள் செய்து விட்டோம் மத்திய அரசுடன். எப்படி மத்திய அரசுடன் இணக்கமாக சென்று நாங்க வந்து இப்போ இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல யாரும் விவசாயி இருக்க போறது கிடையாது. அதோட இன்னும் கொஞ்சம் இடத்த வாங்கி அப்படியே நீங்க வந்து பெருசா ஒரு ரோட போட்டு ரன்வே போட்டுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும்ல. எதிர்த்து பெருசா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. யாரு கேள்வி பாதுகாப்புன்னு சொன்னாதான் முடிஞ்சுதாங்க கதை, அவ்வளவுதான். சார் இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து நம்ம பார்த்துருப்போம், இடங்கள் கையகப்படுத்தப்பட்டதெல்லாம் அது எப்படின்ட்டு. அது வந்து கிட்டத்தட்ட தொழில் சார்ந்த இடங்கள் அருகிலே இருக்கு. சிஏ டயர் கம்பெனி பார்த்துருப்போம், இது போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒருவேளை இவங்களுக்காக தானே அது மெயினா வந்து கார்கோ விமானங்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாகவும், ஏன்னா தொழில் வளர்ச்சிங்கிறோம், மக்கள் பயன்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது, சென்னை ஏர்போர்ட்டே போதுங்கிறாங்களே, அதை கேட்குறேன். அவங்களுக்காக தான் மக்கள் பயன்பாட்டுக்கு சென்னை ஏர்போர்ட் போதும் அப்படின்றத முதல்ல ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து எத்தனை ஃபிளைட் இறங்குது கம்பேர்ட் டு அதர் ஏர்போர்ட்ஸ். இல்ல இப்ப மெயின் பர்பஸ் வந்து மக்கள் வசதிக்கா இல்ல தொழில் சார்ந்த தொழில் நிறுவனங்கள்? மக்கள் வசதி அப்படின்னு மட்டும் நீங்க குறுக்க முடியாதுங்க. எல்லாமே வந்து மக்களுடைய வசதியாக தான், புரியுங்களா? பேசஞ்சருக்கு மட்டும் கிடையாது. இப்போ இன்றைக்கு வந்து இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்படின்னு இந்த குட்ஸ் ட்ரெயினுக்கு தனியா ட்ராக் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப வருஷம் ப்ராஜெக்ட் ரயில்வேல. சார் குட்ஸ் ட்ரெயின் தானே சார், இது வந்து மக்களுக்கு கிடையாது அப்படின்னா குட்ஸ்ல போறதெல்லாம் யாருக்கு போகுது? இந்த அரிசி, யூரியா, இந்த விஷயம்லாம் மக்களுக்காக வருது தானே. அடுத்தது குட்ஸ் ட்ரெயின் எல்லாம் நீங்க தனி ட்ராக்ல விட்டீங்கன்னா அப்ப பேசஞ்சர் ட்ரெயின் பிரச்சனை இல்லாம போகும்ல, குட்ஸ் ட்ரெயினுக்காக வந்து நிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுல்ல. அதனால ரெண்டுமே சார்ந்தது தான், கார்கோ மட்டுமே கிடையாது. கார்கோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. முக்கியமா ரன்வே அதிகமாச்சுன்னு சொன்னா நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் ஒரு மாறி இறங்கலாம், 1 மணி நேரத்துல இறங்கக்கூடிய ஏறக்கூடிய ஃபிளைட்ஸ், இதை வச்சுதான் வந்து ஒரு ஏர்போர்ட்டோடைய வளர்ச்சி அப்படின்றது. டெர்மினல் இத்தனை பேசஞ்சர் ஏங்க, நீங்க ஒரு நாளைக்கு வந்து இப்போ 3 கோடியிலேருந்து 5 கோடி பேசஞ்சரை நாங்க ஒரு வருஷத்துக்கு டீல் பண்ண போறோம் அப்படின்னா ஃபிளைட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியாதுங்க ரன்வே இல்லாம.
எப்படின்னா இந்த படிக்கட்டில் தொத்திட்டு போவீங்களா நம்ம பஸ்ல போற மாதிரி? ஏர்கிராஃப்ட் அதே தான் இருக்குது. ஆனா பேசஞ்சரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்க வேண்டாம், மாற்று இடம் தானே கேக்குறாங்க. மாற்று இடத்துல கண்டிப்பா கொண்டு வருவோம். அதான் எந்த மாற்று இடம்? விவசாய நிலங்களோ இல்ல வீடுகளோ இல்லாத ஒரு இடத்த நீங்க தமிழ்நாட்டுல காமிங்க. நீங்க சொல்லிட்டீங்களே தாம்பரத்துல. நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். அதெல்லாம் நீங்க சொல்லி நீங்க இப்படி ஜோக்குக்கு சொல்லி தான் பல விஷயம் நடந்திருக்கு. அதுவும் உண்மைதான். ஒட்ட வாய்டா உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வேற விஷயம் ரூபன். இப்ப மறுபடியும் நீங்க ஏர்ஃபோர்ஸை விட்டுருங்க. இப்ப வேற ஒரு இடம் தேடணும் அப்படின்னா அப்ப அதுக்கு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது தானே. எத்தனை வருஷம் இதுக்கு ஆகும்? திமுக ஆட்சியிலேயே பரந்தூர்னு சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே பரந்தூர்ல அவங்களுக்கு ஏதோ உள்குத்து இருக்குது அதனால தான் அப்படின்னு. அப்போ அவங்க அப்ரூவல் வாங்கினது 25ல தானே. ஆட்சி முடிகிறதுக்கு ஒரு வருஷம் இருக்கும்போது அப்பதானே அப்ரூவலே வாங்குறாங்க. அப்கோர்ஸ் கொஞ்சம் தாமதமா சுறுசுறுப்பா செயல்படாம பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ இவங்க உடனே சுறுசுறுப்பா 6 மாசத்துல இடத்த கண்டுபிடிச்சிட்டு ஒரே வருஷத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதுக்கும் ஏதாவது இடம் பார்த்தா அங்கேயும் போராட்டம் வரும். ஒரு வருஷம் நீட்டிக்கும். அதுவும் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறது திமுக, அதிமுக கிடையாது. ஞாபகம் இருக்கா? சேலம் சென்னையா இருக்கட்டும் இல்ல அந்த தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் அதுவாகட்டும், எதுவா இருந்தாலும் போராட்டம் அப்படின்றதுக்கு சளைத்தவர்கள் கிடையாது அவங்க. எப்படியும் எந்த இடத்துல நீங்க கை வச்சாலும் மக்களே இல்லாத ஒரு இடம்னு நீங்க எங்க காமிக்க முடியும் சொல்லுங்க? நீங்க என்ன ராஜஸ்தான் மாதிரி பாலைவனமா இருக்குது? சரி விடுங்க, நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க. அது தாம்பரம் மிலிட்டரி ஏர்போர்ட் இது மாத்திக்கலான்ட்டு. அதான் நடக்கும். ஏன் பக்கத்துலயே ஓடிஏ இருக்குதுப்பா, ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி. இன்னும் எக்ஸ்ட்ரா தான் சொல்லிருங்க. அவங்களுக்கு தேவை தானே. இப்போ ரன்வே அப்படியே கோடு போட்ட மாதிரி எடுத்துக்கலாம். ஓடிஏல நல்ல விளக்கம் கொடுத்து இன்னும் பக்கத்துல இருக்குதுல்ல, மீனம்பாக்கம் டு தாம்பரமாவது தூரம். ஓடிஏ பக்கத்துலயே இருக்குதுப்பா. அப்படியே நீங்க ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம்ல. நிச்சயமா சார். அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. என்னன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நின்ன தொகுதி கொளத்தூர் தொகுதியில கோர்ட்டே என்ன சொல்லியிருக்குன்னா, கிட்டத்தட்ட அவங்க ஏதோ 10 மணி தாக்குதல் பண்ணலட்டா ஃபைன் போடுவேன் 50,000 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது அவசர வழக்கா திமுக எடுக்க சொல்லியிருக்கு. அதை கோர்ட் இன்னும் 2 நாட்கள் எடுக்க போறாங்க. அது எதுவும் மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். இது எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு எனக்கு புரியலங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. அவரு தொகுதியில அவரு தோற்று விட்டார். அவர் கட்சியில இருந்தவரே தோகச்சிட்டாரு. இப்ப இந்த இவிஎம்ல குளறுபடி அதுல அது சரியில்லை, இதுல இது சரியில்லை அப்படின்னு என்னென்னவோ காரணம் எல்லாம் சொல்றாங்க. இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை கரெக்டுங்க, இவிஎம்ல குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு குளறுது வார்த்தை. இவர் மறுபடியும் இவர் தான் ஜெயிச்சாருன்னு வச்சிடறாங்க கூட இது பண்ணுவாங்க. அப்ப நாளைக்கே நீங்க பாத்தீங்களா இவிஎம்ல ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லணும்னா அப்ப உங்க கட்சியில தோத்து போனாங்கல்ல எத்தனை பேரு, அவங்க தொகுதியில எல்லாம் ஏன் இந்த மாதிரி நீங்க பணம் கட்டி செக் பண்ண சொல்லல? இவர் தொகுதியில மட்டும் ஏன் செக் பண்றீங்க? ஒருவேளை நான் மறுபடியும் அந்த ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு வரேன். இங்க ஆமா ஏதோ மெஷின் சரியில்லை அதனால மறுதேர்தல் வைக்கணும்னு சொல்றாங்க, இல்ல இவர் தான் ஜெயிச்சவர்னு சொல்றாங்க. அப்படி கூட ஏதோ ஒன்று தீர்ப்பு வருதுன்னு வச்சுப்பாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோக்கல, அவர் தான் ஜெயிச்சிட்டாரு, அவர் தான் சொல்லியிருக்காருல்ல நான் தான் எம்எல்ஏ அப்படின்னு யாரோ ஏதோ சொன்ன மாதிரி பார்த்தேன். சரி இருந்துட்டு போட்டோம், அவர் தான் எம்எல்ஏன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க கூட வச்சுப்போங்கப்பா கோர்ட்ல. என்ன உடனே திமுக ஆட்சிக்கு வந்துருமா? இப்போ மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் தோத்து போனவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, ஏங்க உங்களுக்கு பணம் கட்டி செக் பண்ணீங்களா, எங்களுக்கும் பணம் கட்டி இருக்க கூடாதாங்க, இப்போ டேட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ என் கேள்வி என்னன்னா, நம்ம ஒரு தேர்தல் ஆணையத்தை நம்ம ஒரு குறை சொல்ல முடியாது, அதெல்லாம் தவறான விஷயங்கள் தான். அதே நேரத்தில் அப்படியே அவங்க சொன்ன மாதிரி ஏதோ திருட்டுத்தனம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அதை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நாளைக்கு இதை கிண்டுவாங்கன்னு சொல்லி அதை சரி பண்ண தெரியாம இது பண்ணிருப்பாங்க. இந்த ஃப்ராடு பொதுவா சொல்றேன், இந்த அளவுக்கு இதா இருக்கும்போது பாருங்க ரூபன், இந்த இவிஎம் மிஷின்ல ஃப்ராடு பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. புரியுதுங்களா? அதெல்லாம் சும்மா நம்ம ஃபெயில் ஆகி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா பணத்தை கட்டி பேப்பரை வாங்குறது அப்படின்றது, அப்புறம் பேப்பர் வந்தோடனே இல்லையே இதுல ஏதோ 4 பேப்பர் மிஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு வேண்டியது நம்ம பயிலவா அப்படிதானே சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரியா தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. பட் இதை வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதன் மூலம் மன்னருக்கு நீங்கள் சொல்ல வரும் கருத்து? ஐயா ஸ்டாலின் அவர்கள் உள்ள போனப்போ எங்களுக்கு வீட்டுல இருக்க முடியல, அவ்வளவுதான். சரி, இப்போ அப்படி ஒரு சிச்சுவேஷன் சொன்னேன். நாளைக்கே எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்த பிறகு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, நீங்க தோத்தது தான் சொல்லிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதே நாங்க அசிங்கமா எடுத்துக்க போறோம். இருக்கா அடுத்த ஒரு ஆப்ஷன் இடைத்தேர்தல், அதுமா அங்க கலங்காமோ வேற வேலை இல்ல. இது போ இடைத்தேர்தல 5 வருஷத்துக்கு சமாளிச்சாகணும் இல்ல, என்னத்தையாவது பண்ணாதானே அரசியல். இடைத்தேர்தல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது நிப்பாருன்னு நினைக்கிறியா நீ? நிக்கட்டா இதை விட பெரிய அசிங்கம். நின்று தோத்து போயிட்டா அதை விட அசிங்கம். அதுக்கு என்ன பண்ணுவேன்? நின்று தோக்கறதா
இந்த அப்ப நீங்களே சொல்றீங்க இன்னும் இனி வர்றது தாவேக அரசு தான், இனி இடைத்தேர்தல் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க பொத்தமதா சொல்லக்கூடாது, ஆளுங்கிற கட்சி இது வழக்கம் தான் ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அதை ஏத்துக்க மாட்டேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு காமன் கேண்டிடேட் அப்படின்னு இல்லாம திமுக அதிமுக அப்படின்னு 2 பேரும் கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா தாவேகா தான் ஜெயிக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் 2 தொகுதி சூஸ் பண்ணி நின்னா ஏங்க பர்மிஷன் வாங்கினா நீங்க 20 தொகுதியில கூட நில்லுங்க, பிரச்சனை இல்லைங்க. ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது, அதுதாங்க இப்ப சிக்கல். திமுகக்குன்னு ஓட்டு இருக்கு, அந்த கூட்டணி ஓட்டுகள்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய கோர் ஓட் பேங்க் இவங்க நம்பிட்டு இருந்து இவங்களே சொல்லுவாங்க அந்த மைனாரிட்டிகள்லாம் அங்க போட்டாங்கன்னு. ஸோ அதுவும் அந்த பக்கம் போயிடுச்சு. இப்ப வந்து அப்படியே நிராயுதபாணியாக நிற்கிறார்கள், புரியுதா? கூட யாரும் கிடையாது, இவங்க மட்டும் ஒத்தையில நிக்கிறாங்க. அது கூட அந்த கவசம் எதுவும் இல்லாம நிக்கிறாங்க. அந்த பக்கம் அதிமுக அதுல வந்து இருக்காங்களா போனாங்களா ஒண்ணுமே தெரியல. அவங்க ஏதோ ஒண்ணு நிக்கிறாங்க ரெட்டையில அப்படின்னு. 2 பேரும் நிக்கிறாங்க போது நிச்சயமா ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். இதுல பாஜக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் எனக்கு தெரியாது. சரி விடுங்க, அது கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கலாம். இப்போ பொது வேட்பாளர் யாராவது போட்டாங்கன்னா ஒரு பொது வேட்பாளர் நாங்க 2 கட்சி சேர்ந்தா இருக்கிறோம். பொது வேட்பாளர் அப்படின்னா கூட எனக்கு என்னவோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிப்பாருன்னு தோணல. இந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அது பொது வேட்பாளராக நின்று அது என்ன மாதிரி களம் நகருது. பொது வேட்பாளராக நின்றா பார்த்தீங்களா திமுக அதிமுக எங்களை எதிர்க்கிறதுக்காக ஒன்று சேர்ந்துட்டாங்க, பகையாளி பங்காளின்னு சொன்னாங்க, தீய சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்வாங்க. இதில் வந்து ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாங்க திமுக அதிமுக 2 பேருமே இப்படித்தான் வந்து பெண்களை இழிவுபடுத்துவது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எதுக்கு அதிமுக அவங்களோட சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? திமுக அதிமுக 2த்தையும் ஒரே மாதிரின்னு சொல்லிட்டீங்கல்ல, பெண்கள் விஷயத்துல இது மாதிரி தவறா நடந்து கொள்வது அவதூறு பேசுவது அப்படின்னு. அப்புறம் ஏன் அதிமுக வந்து சேர்த்துக்கிறீங்க? நீங்க திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டீங்க. இப்ப அதே மாதிரி தான் வந்து 2த்தையும் ஒரே பிரஷ்ல தான் பெயிண்ட் பண்ணி நிற்கிறீங்க திமுக அதிமுகன்னு. அப்புறம் அங்க இருக்கவங்கள வாங்க இது அதிமுக முழுவதுமாக இங்க வந்து விடும் அப்படிலாம் சொல்லிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? இது அரசியல், இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவ்வளவுதான் இவங்க பண்றது வெறும் அரசியல். நாங்க தூய சக்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த டுபாக்கூர், அவ்வளவுதான் நான் சொல்றது. என்ன வேணா பண்ணுங்க, பேசாதீங்க, அவ்வளவுதான். நீங்களும் எல்லார மாதிரியும் தான் திமுக அதிமுக குறை சொல்றீங்க, நீங்களும் அதையே தான் பண்ணி நிற்கிறீங்க. அதனால நாங்க தான் வந்து எல்லாத்துக்கும் யோகியங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இப்படி சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க மாற்றாதான் நாங்க வந்தோம்னு சொல்லி என்ன மாற்று? எதுக்கு பதிலா எது மாற்று? இப்போ டாக்டர் சொல்றாரு, ஏய்னா உடம்பெல்லாம் பிபி ஏறிக்குது, அதனால இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய்லாம் சாப்பிடவே கூடாது, பார்க்கவே கூடாது அப்படின்றாரு. டாக்டர் எலுமிச்சங்காய் ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நீ மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டியானா? டேய் இதுவும் காரம் உப்பு அதுவும் காரம் உப்புடா, அவர் என்ன சொன்னாருன்னு புரிஞ்சுக்கோ. இல்ல எலுமிச்சங்காய் ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. எதுக்கு பதிலா எது மாற்று? தீய சக்திக்கு பதிலா தூய சக்தி வரணும். ஆனா நீங்க தூய சக்தின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. திருந்தி வருவாங்க அந்த அடிப்படையில. அங்க எப்படி வேணாலும் இருந்துக்கிடுங்க, இங்க வந்தா எங்க தலைவர் சொல் பேச்சை கேட்டு கரெக்டா இருக்கணும், எங்களுக்கு ஊழல் கரப்ஷன் எதுவுமே பிடிக்காது, அது சரின்ட்டு வராங்க. அதை பார்த்தா தானே தெரியும். அட்லீஸ்ட் கேஸ் பெண்டிங்ல இருக்கவங்களையாவது வந்து இல்லைங்க நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லணுமா வேணாமா? ஏங்க நான் கேட்குறேன், நீங்க ஒரு அரசு வேலைக்கு அப்ளை பண்றீங்க, நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, செலக்ட் ஆயிட்டீங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அவங்க மேல வந்து ஒன்றும் வேணாங்க, ஒரு சின்ன கேஸ் வந்து குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்ணியிருந்தா ஒரு நியூசன்ஸ் கேஸ் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இத்தனையும் சாதாரண ஒரு கிளர்க்கு வேலை இப்படி வச்சுக்கோங்க. நீங்க வந்து கலெக்டர் வேலை கூட வேணாம், கிளர்க்கு வேலைக்கு போறீங்க. அதுக்கு அந்த உங்க ஊர்ல இருக்க ஸ்டேஷன்ல ரெக்கார்டெல்லாம் பார்த்து நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ ஒரு கிளர்க்கு வேலைக்கு வரவங்களுக்கே இந்த மாதிரி இருக்கும்போது, அவங்க மந்திரியாக இருந்தவர்கள், எம்எல்ஏவாக இருந்து ராஜினாமா செய்தவர்கள், அவங்கள நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, என்னப்பா இவ்வளோ பெரிய கேஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு வாங்க அப்படிதானே சொல்லணும். அப்புறம் இங்க வந்தா திருந்திடுவாங்க அப்படின்னா, எப்ப நீ வந்து ஒருத்தன் திருந்திட்டான்னு சொல்றியா அப்ப அதுக்கு முன்னாடி அவன் வந்து போக்கிரியா இருந்தான்னு அர்த்தம். போக்கிரி தானே திருந்த முடியும்? அதுதான் தெரியுமே. கரெக்ட் தானே? தப்பு பண்ணவன் தானே திருந்த முடியும். தப்பு பண்ணாம யோகியமா வந்து திருந்த முடியுமா? அப்ப அவன் யோகியம் இல்லைன்னு நீயே சொல்றியா? இந்த கட்சியில மட்டும் தான் நடந்திருக்கா, எல்லா கட்சியிலும் நடந்திருக்கா? அதான் நான் சொல்றேன், எல்லா கட்சியிலையும் தான் நடந்திருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் நீங்க ஒத்துரு, நாங்க மாற்றோம் சுத்தம் 100% வெண்மைன்லாம் சொல்லாதீங்க. எல்லார மாதிரியும் தான் நீங்க இருக்கீங்க. திமுக பாஜகவாவது கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்து பல வருடங்கள் கழித்து இந்த மாதிரி சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்த உடனேயே சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப வேகமா பண்ணி நிற்கிறீங்க நீங்க.
இதுல நீங்க மத்தவங்கள குறை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க ரூபன்? பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.